ஹாய் நண்பர்களே, ஒரு பாசமுள்ள அப்பா தன்னுடைய மகனை எவ்வளவு நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. வாழ்க்கையில நல்லா முன்னேறும் சொல்லி நினைக்கிறாரு. அவனுக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். ஆனா அந்த மகன் தகப்பனை மதிக்கிறது இல்ல, அன்பு கூறுவதும் இல்ல. இப்படிப்பட்ட மகன் ஒரு நாள் இரவு வெளியில எங்கேயோ போயிட்டு வரும்பொழுது போலீஸ் அந்த மகனை பிடிச்சு, இந்த இரவு நேரத்துல சம்மந்தம் இல்லாம சுத்திட்டு இருக்கனால நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு போன் போடு, வீட்டுல இருந்து யாராவது வந்தாதான் உன்னை விடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல அதே போலீஸ் அந்த தகப்பனுக்கும் போன் போட்டு, இந்த மாதிரி உங்க பையன் இங்க இருக்கிறான், நீங்க வந்தாதான் விடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மகன் பாத்தீங்கன்னா அப்பா பேச்ச கேட்கறது இல்ல. இப்ப இந்த அப்பா என்ன செய்வார்? கோவப்பட்டு, என் மகனை நான் கூப்பிட வர மாட்டேன், என் மகனை நீங்களே வச்சிருங்க, நைட்டு ஃபுல்லா வச்சிருங்க, அவனை என்னனாலும் பண்ணுங்கன்னு சொல்லி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விடுவாரா? அல்லது அந்த மகன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும், அந்த மகன் எவ்வளவு கோவப்படுத்தி இருந்தாலும் அவனை தேடி அந்த தகப்பன் வருவாரா அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு நல்ல தகப்பனும் தன் மகனை தேடி உடனே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதுக்காக வருவாங்க. அப்பனா இந்த உலக பிரகாரமான தகப்பன்மார்களே கீழ்ப்படியாத அல்லது சொன்னதை செய்யாத பிள்ளைகள் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்பனா நம்ம மேல ரொம்ப இரக்கமா இருக்கிறார், ரொம்ப கிருபையா இருக்கிறார். சில நேரங்கள்ல நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதான் உண்மை. பாருங்க, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் அவர் நம்மளை தண்டிச்சிருந்தார் அப்படின்னா இப்ப இருக்கிற நிலையில நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஆனா நம்மை மன்னித்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட அன்பை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? அச்சா, இவ்வளவு அன்பு நம்மளால வச்சிருக்கிறாரு, நம்ம எவ்வளவு நல்ல விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், நம்ம எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ நேரங்களிலே அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்த காலகட்டங்களிலும் அவர் நம்மளை கைவிடவில்லை. அப்படிங்கறதுதான் மிக மிக உண்மையான ஒரு காரியம். அப்படின்னா உலக பிரகாரமான தகப்பனை தன் பிள்ளைக்கு இரக்கம் உள்ளவனாய் இருக்கிறான் என்றால், நம்முடைய தேவன் அதை விட ரொம்ப ரொம்ப இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு கடவுள் நமக்கு உண்டு. அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் செய்ய வல்லவர்.